தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த வெளிப்பாட்டை கொடுத்து அந்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக, அந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். 7வது வசனத்திலிருந்து பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவஞானத்தை பேசுகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு சொல்லப்பட்டிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த தேவ ஞானம், அதை பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனு அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அப்ப இருந்த ஞானிகள், தத்துவ ஞானிகள் அதை அறிந்து கொள்ளல. வேத பாரகரும் பரிசேயரும் அதை அறிந்து கொள்ளாததுனால தான் இயேசுவை சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. அதிகாரம் பூரம் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் சிலுவை பற்ற உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 27வது வசனம் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்னா மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப இருந்த வேத பாரகரும் அப்ப இருந்த ஞானிகளும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியல. ஆபிரகாம் அழைத்தப்ப ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தமாய் ஒருவரும் கொடாதிருக்கையில் அவர் தேசத்தையே வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார்.